ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா 2 × 7 3 × 9 4 × 10 5 × 8 6 × 11 இதை மாதிரி கிடச்சிருச்சுன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ எல்லா நம்பர்ஸையும் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 2லேருந்து 11 வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே வந்துடும். அதனால் மல்டிபிள் பண்ணும்போது 11 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடச்சிடும். 2லேருந்து 11 வரைக்கும் வரதுனால அந்த சைடு வந்து கான்க்ருவென்ட் டு 1 mod 13. ஸோ ரெண்டு பக்கமும் 12 வச்சு மல்டிபிள் பண்ணோம்னா 12 × 11 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு 12 mod 13. ஸோ -13 போட்டோம் அப்படின்னா 12 - 13 -1. therefore 12 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod 13. இது வந்து வில்சன் தியரத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ரிமார்க் என்னது அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் த வில்சன் தியரம் இஸ் நாட் ட்ரூ. வில்சன் தியரத்தோட கான்வர்ஸ் ட்ரூ இல்லைன்னு சொல்கிறதுக்கு சப்போஸ் அதாவது கான்வர்ஸ் பார்ட்டி என்னது அப்படின்னா, P வந்து ஆக்சுவலாக வில்சன் தியரம் P வந்து ஃபேக்டோரியலாக இருந்தால் P - 1 இஸ் ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod P. அப்போ கான்வர்ஸ் என்னது வரும் அப்படின்னா, P - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod Pனா P வந்து ப்ரைம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த வந்து ப்ரைம் இல்லைன்னு எடுப்போம். ப்ரைம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபை ஆகும் such that D divides N with 1 less than D 1 less than N. 1 less than D, D less than N. So D less than N னா அது less than or equal to N - 1ன்னு எழுதிக்கலாம். D less than or equal to N - 1 இருந்ததுன்னா அப்போ N - 1 நம்பர்ஸில் ஏதோ ஒன்று தான் D. அப்போ D வந்து கண்டிப்பாக N - 1 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஆனால் நம்ம என்னது அசம்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோன்னா N - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod N அப்படின்னு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, N டிவைட்ஸ் N - 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏற்கனவே D டிவைட்ஸ் Nன்னு எழுதி வச்சுருக்கோம். அப்போ A டிவைட்ஸ் B, B டிவைட்ஸ் Cனா A டிவைட்ஸ் Cன்னு தெரியும்ல. ஸோ அதுபடி D டிவைட்ஸ் N - 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ D இந்த நம்பரை டிவைட் பண்ணால் கண்டிப்பாக D வந்து 1ஐயும் டிவைட் பண்ணும். அது வந்து கான்ட்ராடிக்ஷன். ஏன்னா வந்து 1 வந்து ப்ரைம் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து N வந்து நாட் ப்ரைம்னு எடுத்ததுனால இந்த கான்ட்ராடிக்ஷன் வருது. ஸோ N வந்து கண்டிப்பாக ப்ரைமாக தான் இருக்க முடியும். அப்போது வில்சன் தியரம் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃபாக சொல்லிடலாம். தட் மீன்ஸ் நம்பர் P இஸ் ப்ரைம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் P - 1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod P. சில சமயம் prove that state and prove Wilson theorem and check whether the converse is true இல்லையா அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னதுன்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். x² + 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod P where P is odd prime has solution if and only if P is congruent to 1 mod 4 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணுவோம்னா, ஏங்கிறது வந்து சொல்யூஷன் ஆஃப் x² + 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod P. இந்த கான்க்ருவென்ஸுக்கு ஏங்கிறது வந்து ஒரு சொல்யூஷன் எடுப்போம். அப்போனா என்னது, A² இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod P. ஆனால் P does not divides A அப்படிங்கிறதுனால ஃபெர்மாட் தியரம் படி என்ன சொல்ல முடியும்னா, A⁻P - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod P அப்படின்ட்டு சொல்ல முடியும். A⁻P - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod Pனா 1 இஸ் கான்க்ருவென்ட் டு A⁻P - 1 மாற்றியும் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ A⁻P - 1 வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக A² ஹோல் பவர் P - 1/2 அப்படின்ட்டு எழுத போகிறோம். பட் A² இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod Pங்கிறதுனால A²க்கு பதிலாக -1 ரீப்ளேஸ் பண்ணோன்னா -1 ஹோல் பவர் P - 1/2 mod P அப்படின்ட்டு கிடைக்கும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, P கான்க்ருவென்ட் டு 1 mod 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு P = 4k + 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். சப்போஸ் நம்ம P வந்து 4k + 3 அப்படின்னு எடுப்போம். அப்படி எடுத்தோன்னா -1 பவர் P - 1/2 என்னது வரும் அப்படின்னா, Pக்கு பதிலாக 4k போடும்போது -1 பவர் 2k + 1 வந்துடும். அது -1ன்னு வந்துடும். அப்போ இதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோன்னா 1 இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod P அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து கான்ட்ரடிக்ஷன். 1 எப்போவுமே -1 mod Pக்கு கான்க்ருவென்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ P = 4k + 3ங்கிறது வந்து ஃபால்ஸ். அப்போ P வந்து 4k + 1 தான் இருக்க முடியும். அப்போ P கான்க்ருவென்ட் டு 1 mod 4 அப்படிங்கிறது தான் இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. கான்வர்ஸ் பார்ட் என்னதுன்னா, இதே மாதிரி P இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 4ன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த x² + 1 கான்க்ருவென்ட் டு 0 mod P சொல்லணும். ஸோ கன்சிடர் P - 1 ஃபேக்டோரியல். இந்த P - 1 ஃபேக்டோரியலை 1 2 3 எக்ஸெட்ரா P - 1ன்னு எடுவோம். அதில் இன்பிட்வீனில் P - 1/2 P + 1/2ங்கிற டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ we know that P - 1 is congruent to -1 mod P நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ப்ளஸ் P ஆட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஒன்று போல் வந்துடும். So P - 1 is congruent to -1 mod P. P - 2 is congruent to -2 mod P. So இதே மாதிரி போச்சுன்னா P + 1/2 is congruent to -of P + 1/2 mod P அப்படின்ட்டு கிடைக்கும்.
ஸோ இது எல்லாத்தையும் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா p-1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு அந்த கிடச்சிருக்கிற நம்பர்ஸ் அப்படியே போடும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அகைன் இப்போது பேர் எல்லாம் சேர்த்து எழுத போகிறோம். 1 × -1, 2 × -3, 3 × -3 எக்ஸெட்ரா p-1/2 × -p-1/2 mod p அப்படின்ட்டு. அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா மொத்தம் p-1/2 டேர்ம்ஸில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் காமனாக எடுக்கும்போது -1 பவர் p-1/2 எடுப்போம். இது போக 1, 2, 3 எக்ஸெட்ரா p-1/2 டேர்ம்ஸ் எல்லாமே ஜோடியாக இருக்குது. அதனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம் mod p. வில்சன் தியரம் வந்து p-1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படிங்கிறதுனால இந்த p-1 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம்னா -1 வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ -1 இஸ் கான்க்ருவென்ட் டு p-1/2 p-1/2 ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் mod p அப்படின்ட்டு எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம்னா p கான்க்ருவென்ட் டு 1 mod 4 அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ p = 4k + 1. p வந்து 4k + 1 இருந்தால் இந்த மைனஸ் டேர்ம் வந்து பாசிட்டிவ் அப்படின்ட்டு ஆயிரும். அப்போ -1 இஸ் கான்க்ருவென்ட் டு p-1/2 ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் mod p அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ எக்ஸை வந்து p-1/2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எடுத்தோன்னா நமக்கு தேவையான சொல்யூஷன் அதுதான். x² இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ x² + 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p if and only if p is congruent to 1 mod 4. இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி 8 மார்க் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள்.